கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு உற்சாகமாக வந்திருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். கற்றுக்கொள்ளும்படி ஆர்வத்துடன் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த வாரங்களிலே ஆதியாகம புத்தகத்தை படித்தோம். அதன் உள்ளடக்கம், கருப்பொருள், கர்த்தரின் அருமையான படைப்பு, பாவம், வீழ்ச்சி, மீட்பு, இவைகளை குறித்து, கோத்திர பிதாக்களையும் குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? இந்த வாரத்தில் நம்ம இப்போ யாத்ராகம புத்தகத்தை குறித்து படிக்கப் போகின்றோம். யாத்ராகம புத்தகத்திலே 40 அதிகாரங்கள் உள்ளன. ஆதியாகமத்தில் எத்தனை அதிகாரங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? எஸ், 50 அதிகாரங்கள். யாத்ராகம புத்தகத்தில் 40 அதிகாரங்கள். இந்த 40 அதிகாரங்களை நம்ம 5 பகுதிகளாக பிரிக்க முடியும். 1வது அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் எவ்வளவாய் கொடுமைப்படுத்தி, அடிமைப்படுத்தி, ஒடுக்கினான் என்பதை நம் முதல் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் எப்படி தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலே, பலத்த கரத்தினாலே அற்புதங்கள் பல செய்து தன்னுடைய ஜனங்களை பார்வோனின் கைக்கு மீட்டெடுத்தார் என்பதை நாம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடியும். அடுத்தபடியாக மீட்டு எடுக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அருமையான பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். எப்படி பாடுகளை அனுப்பி, தாகம், தனிமை, பசி, பட்டினி, இப்படி பல விதமான சோதனைகளை அனுப்பி அந்த சோதனைகளின் மத்தியிலே கர்த்தர் எப்படி தன்னுடைய ஜனங்களை பராமரிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக இருக்கின்றார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் அழகாக பாடங்களை கற்பித்து கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும். அடுத்தபடியாக 19ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகின்றார். நீங்கள் என் வாக்கை கேட்டு என் உடன்படிக்கையின்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த ஜனங்களாய் இருப்பீர்கள், சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று சொல்லி ஆரம்பித்து 10 கற்பனைகளை கொடுத்து அப்படியாக தன்னுடைய உடன்படிக்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்துவதை நாம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடியும். அடுத்தபடியாக 25ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர், நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த ஆராதனை முறைகளை அழகாக விவரித்து சொல்லுவதை நாம் தொடர்ந்து 25ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடியும். ஓகே, ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். எப்படியாய் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள், எப்படி ஜனங்களை தேவன் மீட்டெடுத்தார், எப்படி அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தார், உடன்படிக்கை செய்தார், ஆராதனை முறைகளை சொல்லிக் கொடுத்தார் என்று இப்படியாக இந்த புத்தகம் முழுவதிலும் நாம் 5 பிரிவாக பிரித்து நாம் பார்க்க முடியும். இப்பொழுது முதலாவது பகுதிக்கு வருவோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே யாக்கோபினுடைய அல்லது இஸ்ரவேலினுடைய புத்திரர்கள் எத்தனை பேர் எகிப்திற்குள் வந்தார்கள் என்பதை நாம் முதல் சில வசனங்களிலே வாசிக்க முடியும். யோசேப்பு ஏற்கனவே இளைஞனாக இருக்கும் பொழுது அடிமையாக அங்கே கொண்டு போகப்பட்டான். அவன் அங்கே தான் இருக்கிறான். மீதி 11 பேரும் யாக்கோபும் இப்பொழுது அவர்களுடைய குடும்பத்தாரும் கிட்டத்தட்ட 70 பேர் எகிப்து தேசத்திற்குள் வருகின்றார்கள். அதை தான் நம்ம முதல் பகுதியில் பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேலின் 12 கோத்திரம் எது என்று எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் யாத்ராகமம் முதல் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே நாம் பார்த்து படித்து கொள்ள முடியும். அந்த 12 பெயர்களை, 11 பேர், பிறகு யோசேப்பு, இப்படி 12 பேரை பற்றி நம்ம அந்த பெயர்களை முதல் சில வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இப்படியாக வந்த ஜனங்கள், காலங்கள் கடந்து சென்றது, வருடங்கள் உருண்டோடியது, ஒவ்வொருவராக மரித்து போய்விட்டார்கள். இவர்களை அறிந்து இவர்களை ஆதரித்த பார்வோனும் மரித்து போய்விட்டான். இப்பொழுது இஸ்ரவேலை அறியாத, யோசேப்பை அறியாத, இவர்கள் சந்ததியை அறியாத புதிய ஒரு பார்வோன் அவன் ஜனங்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்றான்.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவாய் பலுகி பெருகிட்டா நமக்கு பெரிய வம்பா போயிடும். ஒருவேளை யுத்தம்னு வந்தால் நம்ம எதிரி கூட இவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. அதனால் இவங்களை என்ன செய்யணும், எப்படியாவது ஒரு உபாயம் பண்ணி இவங்களை வளர விடாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் பாருங்கள், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். நமக்கு அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இதை வாசிக்கும் பொழுது. எவ்வளவாய் பார்வோன் ஒடுக்கினானோ அவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் எப்படியாக வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இப்படி பெறுகிறாங்களே, என்ன பிறந்தாலும் இவங்களை ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி இன்னொரு பயங்கரமான மனிதாபிமானம் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறான். இஸ்ரவேலருக்கு பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போடப்பட வேண்டும், நைல் நதியில் எறிந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மீட்கத்தக்க ஒரு தலைவனை உருவாக்குகின்றார் என்பதை நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். மோசேயினுடைய பிறப்பை குறித்து பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த மோசே ஒரு விசேஷித்த குழந்தையாய், தேவனுடைய விசேஷித்த நோக்கமுடையவனாய் இருந்தபடினாலே தேவன் மோசேயினுடைய பெற்றோருக்கு இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையிலே ஒரு விசேஷித்த விசுவாசத்தையும் விசேஷித்த விவரிக்க முடியாத தைரியத்தையும் தரார். ஆண் பிள்ளைனா தூக்கி கொண்டு போய் நதியில் போட்டுறணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒளிச்சு வைத்து வளர்க்க பார்க்குறாங்க. முடியலன்னொன்னே நாணற்பட்டியில் வச்சு அங்கே நைல் நதியில் கொண்டு விட்டுறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் நடந்தது என்ன, மோசேக்கு நடந்தது என்ன, பார்வோனுடைய குமாரத்தி நதிக்கு வர்றாங்க, இந்த குழந்தையை பார்க்குறாங்க, அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் வளர்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம 2ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், இந்த 2ஆவது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஏன் என்று சொன்னால், இந்த மீட்பர் மோசே அவனுடைய பிறப்பு மிகவும் ஆச்சரியமானது. அது மாத்திரமல்ல, அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட விதம் மிகவும் ஆச்சரியமானது. ஏன் இதை வாசிக்கும்போது நம்ம யோசிப்போம், நதியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க, ஏதோ மிருகங்களோ அல்லது அந்த குழந்தைக்கு ஏதோ சேதம் விளைவித்திருக்கலாம், அல்லது வெள்ளம் அடித்து கொண்டு போயிருக்கலாம். எதுவுமே இல்லாதபடி பார்வோனுடைய குமாரத்தை ஆண்டவர் அங்கே வர வைக்கிறாரு, அவள் கண்ணில் தயை கிடைக்க வைக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய திட்டத்துக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து துணிந்து சில முடிவுகளை எடுத்து செயல்படும் பொழுது சத்ருவின் கண்களில் கூட சகாயம் கிடைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அதை தான் நம்ம இதில் ரொம்ப உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். அந்த சத்ரு பார்வோன் அவனுடைய குமாரத்தி, அவளுடைய கண்களிலே இந்த குழந்தைக்கு தயை கிடைக்கின்றது. அப்போ இஃப் யூ வெயிட் ஃபார் காட்ஸ் டைம், இஃப் வி வெயிட் பேஷண்ட்லி, காட் இன் ஹிஸ் டைம் will make favor flow even from our foes, from our enemies. அதை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த 2ஆவது அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால், மோசேயினுடைய 80 வயது வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் ரத்தன சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா? 11ஆவது வசனத்தை வாசிக்கும்போது மோசே பெரியவனான காலத்தில் அப்படின்னு. அப்போ குழந்தையாக பிறப்பிலிருந்து பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து சென்று அவனுடைய அரண்மனையில் வளர்ந்து வந்த வாலிப நாட்கள், அதற்கு பிறகு அவன் எப்படி எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறத பார்த்தான், அங்கங்கே பார்த்தான், எகிப்தியனை வெட்டி புதைச்சிட்டான் மண்ணுக்குள்ளே. அடுத்த நாள் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் சண்டை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்ககிட்ட போய் அதை விளக்கணும்னு பார்க்குறான். அவங்க சொல்கிறாங்க, நேற்று நீ எகிப்தியனை கொண்டு போட்டியில, அது மாதிரி இப்போ எங்களுக்கும் செய்யலாமான்னு நினைக்கிறியா அப்படின்னு இப்போ பயம் பிடிச்சிக்கிடுச்சு. இப்போ இது நடக்கும்போது கிட்டத்தட்ட 40 வயது. இதை பார்வோனுக்கு கேள்விப்பட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு பயந்து போய் மீதியான் தேசத்துக்கு போகிறான்.
அங்கே தான் எத்ரோவை அவனுடைய குமாரத்திகளை சந்திக்கிறது. அங்கே எத்ரோ கூட மீதியான 40 வருடங்கள் அங்கே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த 80 வயது வரைக்கும் என்ன நடந்தது மோசேக்கு, அதை தான் இந்த 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். மோசேனுடைய திருமணம், சிப்போராள் என்னும் எத்ரோவின் குமாரத்திய மோசே திருமணம் பண்ணுகின்றார். கெர்சோம் என்ற ஒரு பையன் பிறக்கின்றான். இதெல்லாம் தான் நம்ம இந்த 2வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த 2ஆம் அதிகாரம் 24 வசனங்கள் தான். ஆனால் மோசேயினுடைய 80 வயது வரைக்கும், முதல் 40 வயது எங்கே இருந்தான் மோசே? எங்கே இருந்தார்? பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தார். மீதி 40 வருஷம் இப்போ எங்கே இருக்கிறாரு? மீதியான் தேசத்திலே தன் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டு அப்படியாக அங்கே இருக்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது தான் அடுத்தது நம்ம பார்க்கின்றோம் மோசேயினுடைய அழைப்பு. மாமனார் வீட்டிலையே நல்லா சாப்பிட்டு ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு இப்படி இருந்தது நீ போதும், இதுக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கலை, இதுக்காக நான் உன்னைய இப்படி மீட்டு எடுக்கலை, உனக்குன்னு நான் பெரிய திட்டம் வச்சுருக்கேப்பா, ஆடு மாடை மேய்ச்சது போதும் வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறத நம்ம 3வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். 3வது அதிகாரத்தில் தான் அங்கே முட்செடியின் நடுவிலிருந்து அக்கினி ஜுவாலையிலே ஆண்டவர் மோசேயோடு பேசுகின்ற, அழைக்கின்ற அந்த அழைப்பை 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். முட்செடி எரிகின்றது, அக்கினி ஜுவாலையிலே அது அவிந்து போகாமல் இன்னும் பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகின்றார். மோசே அந்த முட்செடியை பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். முதலாக ஆண்டவர் மோசேயை இப்படியாக அழைக்கின்றார். அழைத்து நான் உன்னுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய தேவனாயிருக்கிறேன். அவர்களோடு சொல்ல இந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆளொட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அவர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிற தேவன், நம்மளுடைய கூக்குரலை கேட்கிற தேவன் என்பதை நம்ம இதில் பார்க்கிறோம். மோசேட்ட இப்படிலாம் சொல்லி, அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, உனக்கு ஒரு பொறுப்பு தரப்போகிறேன். என்ன? நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மோசே சொல்கிறாரு, ஐயோ என்னால் போக முடியாது, நான் எம்மாத்திரம் பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். நல்ல மோசே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே ஆடு மாடை மேய்ச்சி தெரிஞ்சேன், பார்வோனுடைய அரண்மனையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், எந்த தைரியமும் எனக்கு கிடையாது, திரும்ப எப்படி நான் போவேன், எப்படி நான் பார்வோனுக்கு முன்னாடி நிற்பேன், எப்படி என் ஜனங்களை அழைத்து வருவேன், இவ்வளோ பெரிய இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். நிச்சயமாக நீங்கள் இந்த தேசத்துக்கு திரும்பி வருவீங்க, என்னை ஆராதிப்பீங்க, நீ போ அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு ஒரு உற்சாகப்படுத்தி அவனை அழைக்கிறத பார்க்கின்றோம். எஸ், God's assurance comes to him in the form of powerful, comforting, encouraging words. ஆனாலும் மோசே விட்ட பாடல்ல 4வது அதிகாரத்துக்கு வந்தோன்னு சொன்னால் அங்கேயும் மோசே ஆண்டரை பார்த்து சொல்கிறார், ஆண்டரே என்னைய ஜனங்கள் நம்ப மாட்டாங்க, என்னுடைய வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகலை, நீ சும்மா விடுற அப்படிலாம் சொல்லுவாங்க ஆண்டவரே அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார். எத்தனை எக்ஸ்கியூசஸ் இல்லையா? 10வது வசனத்தில் பார்த்தோன்னா, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோட பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாரு.
ஆண்டவரும் விட்ட பாடில்லை. நீ உன்னை அழைச்சிருக்கிறேன், நிச்சயமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தான் இதை செய்ய போகிற, வேணும்னா உனக்கு ஒத்தாசையாக ஆரோனை தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசையை அழைக்கிறத பார்க்கிறோம். அப்போது இந்த மோசையை அழைத்தப்போ இவர்கிட்ட ஒரு நல்ல மேனர்ஸ் பாருங்கள். அவர் தன்னுடைய மாமனாராகி எத்ரோவிட்ட போகிறார். 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும். இப்போது மோசே சொல்லியிருக்கலாம் தன்னுடைய மாமனார்கிட்ட போய், பார்த்திங்களா, உங்களுக்கெல்லாம் கிடைக்காத தரிசனம் எனக்கு கிடச்சிருக்கு. முச்செடியிலேருந்து ஆண்டவர் மோசேன்னு கூப்பிட்டாரு. நான் எவ்வளவோ மாட்டேன்னு சொன்னால் கூட நீ தான் லீடர் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காரு. நான் போயிட்டு வரேன், பாய் அப்படி சொல்லலை. நான் அப்படி போய் வர எனக்கு உத்தரவு தர வேண்டும். அதுதான் மேனர்ஸ். பெரியவங்க கிட்ட எவ்வளவு பொலைட்டாக பேசணும், எங்கேயாவது போனால் பெர்மிஷன் கேட்கணும், சொல்லிட்டு போகணும். இந்த மாதிரி நல்ல பாடங்களை கூட நம்ம ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் படிச்சுக்கிடலாம். மோசே தன்னுடைய மாமனாருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து, கர்த்தர் என்கிட்ட பேசிட்டா நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப தாழ்மையாக பணிவாக தன்மையாக சொல்கிறாரு, போய் வர்றதுக்கு உத்தரவு தர வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக கிளம்பி போகும்போது ஆண்டவர் மறுபடியும் இது மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு திரும்பிப்போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு இன்னும் உற்சாகப்படுத்துகிறார். பாருங்கள், ஒருவேளை இவன் மனசில் இன்னும் ஒரு பயம் இருக்குது. என்னை பார்த்தோன்னே பொண்ணு போட்டுருவாங்களோ, ஏன்னா நான் ஒரு ஆளை வெட்டி புதைச்சிட்டு வந்தேன், அப்படி தானே பயந்து ஓடி வந்தேன், திரும்ப போனால் எனக்கும் அதே கதி தான் ஆகுமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு உள்ளே இருந்திருக்கும். ஆண்டு பாருங்க, he knows our unuttered fears, he knows our unseen tears. மோசே எத்ரோக்கிட்ட ஒருவேளை ரொம்ப தைரியசாலி மாதிரி ஒருவேளை பேசியிருந்திருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம், எனக்கு என்ன நடக்கும்னு. ஆண்டவர் அந்த பயத்தை அறிந்திருக்கிறார். நம்ம கூட நிறைய நேரம் நம்மளோட பயத்தை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், எஸ், he knows our unuttered fears and he sees our unshed tears. கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவன். மோசேயினுடைய பயத்தை பார்த்தார், அவனை உற்சாகப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம இந்த 4ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். அடுத்ததாக இப்போது மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்க போகிறாங்க. அதை தான் 5வது அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்படி இந்த பார்வோனோடு ஒரு போராட்டம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 5வது அதிகாரத்தில் இப்போ மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்திற்கு போகிறாங்க. போய் என் ஜனங்களை ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி விட்டுவிடு, அப்படி போக விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறத இந்த 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் பார்வோன் எப்படி தெரியுமா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு இங்கே பார்க்குறோம். 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்கிற காரியத்தை வாசிப்போம். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, அதாவது ஆரோனையும் மோசையும் நோக்கி, நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். அப்படின்னா மோசையும் ஆரோனும் கூட என்ன தான் செய்யணும்? சுமையை சுமக்க தான் செய்யணும். சுமந்திருக்காங்க. பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதுக்கு விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிய அவர் யார்? அந்த 2வது வசனத்தில் கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? அந்த அளவுக்கு அவனுக்கு அரகன்ஸ் பாருங்கள். அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவ்வளவு ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க நிச்சயமாக. நான் மறுபடியும் ஆண்டவர் 22வது வசனத்தில் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் மோசே கர்த்தரிடத்தில் திரும்ப போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்?
நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் இந்த ஜனங்களை அவன் உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்த பிறகு நடந்தது என்ன தெரியுமா? மோசேயும் ஆரோனும் ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படி போகவிடு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு அதிகமான சுமை, அதிகமான பாடு. He increases their trouble, he intensifies their trials. பயங்கர கொடுமை. உடனே இப்போ ஜனங்களாம் ஆரோனுக்கும் மோசைக்கும் விரோதமாக எழும்பிட்டாங்க. எழும்பி என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பார்த்தா 21வது வசனத்தில், நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயந்திருக்க கடவர் என்று சொல்லி மோசேயும் ஆரோனையும் அவர்கள் எதிர்த்து நிற்கிறத பார்க்கிறோம். பாருங்கள், இதில் நல்ல ஒரு தலைவனுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லெசன் ஆன் லீடர்ஷிப். 6வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த 5வது அதிகாரத்தில் அப்படியே, ஏன்னா மோசேய ஆரோனை ஜனங்கள் எதிர்க்கிறாங்க. இவங்க நல்ல எண்ணத்தோடு தான் பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லி பார்வோனத்தில் போனால் இவங்களையே ஜனங்கள் எதிர்க்கிறாங்க. ஆனால் மோசே கர்த்தரிடத்தில் போய் அந்த ஜனங்களுக்காக வேண்டி நிற்கின்றான். அந்த ஜனங்களை பற்றி ஆண்டவர்கிட்ட குறை சொல்லலை, மாறாக என்ன சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? திஸ் இஸ் ஹவ் அ குட் லீடர் would respond to accusation. ஜனங்கள் நம்மளை அக்யூஸ் பண்ணுவாங்க, ஒரு தலைவனை நிச்சயமாக குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் கூட நல்ல தலைவன் அவன் எப்பொழுதும் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக இருப்பான். அவன் தன்னுடைய உரிமைகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ லீடர்ஸ் ஹாவ் டு பேர் த பிரண்ட், லீடர்ஸ் ஹாவ் டு டேக் அ ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லெசன் ஆன் லீடர்ஷிப். ஓகே, அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இட்ஸ் ஆல்சோ எ லெசன் ஆன் த லார்ட்ஸ் லார்ட்ஷிப். ஏன்னு சொன்னால் 6வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு மோசேயை நோக்கி, நான் யெகோவா, ஐ எம் தி எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸோ 5th சாப்டரில் லெசன்ஸ் ஆன் லீடர்ஷிப் மோசேயினுடைய குணத்தை வச்சு நம்ம பார்க்குறோம். 6th சாப்டருக்கு வரும்போது இட்ஸ் எ லெசன் ஆன் த காட்ஸ் லார்ட்ஷிப். யெகோவா ஆகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்துகின்றார். 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் நிச்சயமாய் உங்களை மீட்டு கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னால் எவ்வளவு நிச்சயமாய் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதை இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தில் தான் மோசேயினுடைய பெற்றோரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அம்ராம் தம் அத்தையாகிய ஏகோபத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அம்ராம் ஏகோபேத், இதுதான் மோசேயினுடைய பெற்றோர் என்பதை நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்படியே 7வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவர்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர்கள் பார்வோனுடைய பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கி நம்ம இதோட முடித்து கொள்ளுவோம். ஏன்னு சொன்னால் மீதி உள்ளது 7வது அதிகாரத்துலேருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 10 வாதைகள், அதை நம்ம நல்ல டீட்டெயிலாக பார்க்கணும். அந்த 10 வாதைகள் என்ன, ஒவ்வொரு வாதைக்கு பிறகும் பார்வோன் எப்படி ரியாக்ட் பண்ணால்,
அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த 10 வாதைகளை குறித்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நாம் பார்த்தது முதல் அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேலின் 12 பிள்ளைகள், அவர்களுடைய பெயர் முதல் 3 வசனத்தை வாசித்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தோம். அவர்களெல்லாம் மரித்த பிறகு என்ன நேர்ந்தது? பார்வோன், ஒரு புதிய பார்வோன், அவன் இவர்களை அறியாதவன், எப்படி கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான், எப்படி ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்பதை முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை கூட, ஆண் குழந்தைகளை கொன்று போட வேண்டும் என்பதெல்லாம் அந்த முதல் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் 24 வசனங்கள் தான். ஆனால் மோசேயினுடைய எத்தனை வருடங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது? 80 வருடங்கள். முதல் 40 வருடங்கள் மோசே எங்கே இருந்தார்? பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தார். 2வது 40 வருடங்கள் எத்ரோவுடைய வீட்டில், மீதியான் தேசத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி பெயர் சிப்போராள் பார்த்தோம், மகன் கெர்சோம். இதெல்லாம் இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ 2வது அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். மோசேயினுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவனுடைய திருமணம், இதெல்லாம் பார்த்தோம். 3வது அதிகாரத்தில் தான் மோசேயை ஆண்டவர் முதலாக முட்செடியின் நடுவிலிருந்து அழைப்பதையும் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதையும் 3வது அதிகாரத்தில் பார்த்தோம். உடனே மோசே ஏற்றுக்கொண்டாரா? எஸ் லார்ட், ஐ வில் பி த லீடர் அப்படின்னு வாலண்டியர் பண்ணாரா? இல்லை. நானே மாத்திரம் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கும் இஸ்ரவேல் புத்திரரை திரும்ப கொண்டு வர்றதுக்கும் நானே மாத்திரம். 4வது அதிகாரத்தில் வந்து அந்த எக்ஸ்கியூஸ் கண்டினியூ ஆகுது. ஆண்டவரே, ஜனங்களை என்னை நம்ப மாட்டாங்க, நான் திக்கு நான் உள்ளவன், என்னால் பேச தெரியாது, எனக்கு பேசி பழக்கம் இல்லை, வேணும்னா நீங்கள் வேறு யாரையாவது அனுப்புங்க, இப்படி பல எக்ஸ்கியூசஸ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் விடலைன்னு இப்போ மாமனார்கிட்ட போய் எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு மிகுந்த தாழ்மையோடு தன்மையாய் அவனோட மாமனார் கூட பேசுகிறத நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அவனுக்குள்ளிருந்த பயத்தை அறிந்தவராய், உன்னுடைய பிராணனை வாங்க தேடினவங்கள யாருமே இல்லைப்பா, தைரியமாக போ அப்படின்னு சொல்கிறது, அது நமக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்குது இல்லையா? ஏன்னா மோசே அந்த பயத்தை யார்கிட்டையுமே சொல்லலை. என்னையை கொண்டு போட்டுருவாங்களோ அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு இப்படி ஒரு பயம் இருக்குன்னு இல்லையா? ஸோ நம்ம நாவிலே சொல் பிறவாததற்கு முன்பே நம்மளோட பயத்தை, நம்மளுடைய ஏக்கத்தை, நம்மளுடைய பெருமூச்சை அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு கூட பேசி அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர் என்பதை அந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தோம். 5வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்போ மோசேயும் ஆரோனும் எங்கே போய் நிற்கிறாங்க? பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என் ஜனங்களை போக விடு. எதுக்கு போக விடு? என் ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆராதனை செய்யும்படி போக விடு. உடனே விட்டாரா பார்வோன்? ஜனங்களை அதிகமாய் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். இந்த கர்த்தர் யார்? அவர் பேச்சை கேட்குறதுக்கு அவர் யார் அப்படின்னு சொல்லி ஜனங்களை அதிகமாய் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நிற்கிறாங்க. ஏயா, நாங்கள் சும்மா கிடந்தவங்கள இப்படி போய் நின்று எங்கள் வாழ்க்கையவே நாரடிச்சிட்டியே, நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னு சொல்லி உடனே மோசே எதிர்த்து சண்டை போட்டாரா? ஆண்டர்கிட்ட போய், ஏன் ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. தன்னுடைய ஜனங்களுக்காக, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தலைவன். அப்போ நல்ல தலைவனின் பண்பு என்ன? அவனை ஜனங்கள் நிச்சயமாக பேசுவாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க, சபிப்பாங்க, எல்லாம் தான் செய்வாங்க. ஆனால் he has to bear the brunt. அதனால் நான் விட்டுட்டு ஓடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதனால் ஜனங்களோட போய் சண்டை போட முடியாது. அதனால் இது என்னோட ரைட்ஸ் அப்படின்னு ஃபைட் பண்ண முடியாது. he has to give up his rights. அதுதான் மோசேக்கிட்டேருந்து நம்ம இங்கே கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் கைவிடலை. 6வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொன்னான், யெகோவாகிய தேவன், எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் ஓங்கிய பயத்தினால, பலத்த கரத்தினால நிச்சயமாக என் ஜனங்களை இந்த தண்டனையிலேருந்து மீட்டுக்கொள்ளுவேன், உங்களை விட்டு வைப்பேன். ஆண்டவர் மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறதை பார்த்தோம். மோசேனுடைய பெற்றோருடைய பெயரை பார்த்தோம். அம்ராம், ஏகபேத் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெயர்களை பார்த்தோம். 7வது அதிகாரத்தில் இன்னும் கர்த்தர் மோசேயோடு
சொல்கிறார், நான் பார்வோனுக்கு உன்னை தெய்வனாக்கினேன் அப்படின்னு சொல்லி அவனை இன்னும் உற்சாகப்படுத்தி அவன் கையில் இருக்க கோலை பயன்படுத்த கற்றுக்கொள்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். இதோட நம்ம இன்றைக்குரிய கிளாஸை முடித்துக்கொள்வோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தொடர்ந்து 10 வாதைகளை குறித்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.